நீதி தவறிய கொடுங்கோல் பாண்டிய மன்னனின் வாயில் காவலனே, கணவனை ஏன பெண்ணார்த்தி கையில் தானே சிலமுடன் உன்னை காண வந்துள்ளான் என்ற மன்னனிடம் போய் சொல். வாழிய மன்னா வாழிய, வாழிய மன்னா வாழிய, செழியனே வாழ்க, தன்னவனே வாழ்க, இதுவரை பல சொற்கள் சேராத மன்னவனே வாழ்க. உங்களிடம் கூறுவதற்கு செய்தி ஒன்று கொண்டு வந்துள்ளோம் மன்னா. என்ன செய்தி? உங்களை காண பெண்ணொருத்தி அரண்மனை வாசலில் வந்து நிற்கிறார். பார்ப்பதற்கு காளி போன்றிருக்கிறார், ஆனால் காளி அல்ல. துர்க்கை போன்றிருக்கின்றார், ஆனால் துர்க்கையும் அல்ல. பிடாரி போன்று கோபம் கொண்டிருக்கின்றார், ஆனால் பிடாரியும் அல்ல. அழுத கண்களோடும் தலைவீடு கோலத்தோடு நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன தைரியமோ தெரியவில்லையே, கேட்டாயா? கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறார். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிகிறது. சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கொடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் நம்மை காண வந்ததன் காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயவே நீதி வாங்கிய மன்னனே, என்ன யார் என்று கேட்கிறார்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் மன்னன் ஒரு புறாவுக்காக தனது உடலை தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசியின் கண்டை தேர்கால் ஏற்றிக்கொண்ட தன் மகனை மலை தேர்காலை இட்டுக் கொண்டானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இயற்கையின் அருமை தெரியாத மன்னனே, எனது நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறார். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பயிலா சிற்பனை உடைய மாசாத்துவான் என்பவரின் மகனாகிய கோவலன் மனைவி நான். எனது பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதுமண்ணா, என் கணவனை கேவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பெயரில் உனது ஊருக்கு வந்த என் காட்சியை வைக்க வந்த என் கணவனை அநியாயமே கொண்டு விட்டாயே, நீ செய்த தகுமா? போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அக்தை ஏற்புடையது. அக்தை அறநெறியும் ஆகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறையை தவற தண்டித்தல் என்பது அறம் என்பது நானும் அறிவேன். ஆனால் நீ கூறல் போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பம் அரசு கூறிய சிலம்பம் அன்று. அச்சிலம்பு என்னுடையது, அதன் இணை சிலம்பு என்னிடம் உள்ளது. அதற்கு ஆதாரம்? ஆதாரம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என கேட்டு உன்னை குற்றமற்றவன் என்று நிரூபிக்க போராடுகிறாயே. ஒரே ஒரு கேள்வி என் கணவனை கேட்டிருந்தால் அநியாயமாக ஒரு உயிர் பிரிந்திருக்காதே. நானும் இப்படி உன்னுடன் மன்றாடி கொண்டிருக்க அவசியமே இல்லையே. நீதி தவறாத மன்னன் பெயரும் உன்னை விட்டு சென்றிருக்காதே. பெண்ணே, நீ சொல்வது உண்மை அன்று. அரசுக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களானது. ஆற்றல் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் எங்கே கோவலிடம் இருந்து பெற்ற அச்சிலம்பை கொண்டு வா. நீதி தவறிய மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை அநியாயமாய் கொண்டு விட்டாயே. இதோ உன் அரணருக்கு இதோ மேம்பிக்கிறேன், பார். மாணிக்கங்கள் அல்ல மன்னா, மாணிக்கங்கள் அல்ல. தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். அறம் கூற அமைச்சர்களே, சான்றர்களே, இதுக்கு என்ன பதில் கூற போறீங்க? தலை தொங்கி விட்டதா? அறம் அழிந்து விட்டதா? வாழ்வை மறைந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனா ரம் எல்லாம் மண்ணோட மண்ணை புலந்து விட்டதா? ஐயையோ, ஏன் இந்த மௌனம்? உலகம் சிரிக்கிறது மன்னா, உலகம் சிரிக்கிறது. தவறித்து விட்டானே, பிறர் சொல் கேட்டு பெருமையை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பைச்சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இனிமேலும் யான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனி எனக்கு வெப்பதற்கு செங்கோல் தான் எனக்கு. எனது வாழ்நாள் என்னோடு முடிவதாக. அரச